வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொத்தவரங்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கொத்தவரங்காயில் பல மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறதால வாரத்தில் ஒரு தடவையாவது அதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவமைகளை பெறலாம். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுல ஆரம்பித்து பெண்களினுடைய ஆரோக்கியத்தை வரைக்கும் கொத்தவரங்காய் நிறைய மருத்துவமைகளை கொடுக்குது. இதுக்கு காரணம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். கொத்தவரங்காயில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்து, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, கார்போஹைட்ரேட், கால்சியம், விட்டமின் சி எனும் உயிர் சத்து எல்லாமே இருக்குது. இதன் மூலமாக பலவிதமான நோய்கள் நம்முடைய உடலுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது, பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது. அந்தந்த நோய்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கக்கூடியதுக்கான வழிமுறைகளை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உணவுகளை நீங்கள் கொத்தவரங்காயை சேர்த்துக்கொள்ளலாம். கொத்தவரங்காய் அப்படின்ற அந்த உணவு வந்து பார்த்தோம் அப்படின்னா கலோரிகளுடைய எண்ணிக்கை அதில் குறைவாக இருக்கும். ஆனால் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதில் இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. ஸோ விட்டமின்கள், தாதுக்கள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய உணவாக கொத்தவரங்காய் இருக்குது. அப்படின்னா இந்த கொத்தவரங்காயை நம்ம சாப்பிடும் போது பசியின்மை வந்து நமக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அகண்டு போயிட்டு பசி நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ பசி நமக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதால அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத நொறுக்கு தீனிகளை நம்ம முதல்ல சாப்பிட மாட்டோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தேவையான அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுறதால அப்போ நமக்கு ஆல்ரெடி நம்மளுடைய உடல் எடை வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதை முதல்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தீங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் உங்களுடைய உடலில் வந்து சேராமல் பாதுகாக்கும். எனவே சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைத்து அதை வந்து அந்த கொழுப்புகள் எல்லாம் சத்துக்களாக மாற்றி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். அனீமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய சீரான செயல்பாடுகளுக்கும் உடல் ஆரோக்கியமாக சிறப்பாக செயல்படுவதற்கும் உடலில் ரத்த ஓட்டம் வந்து சரியான அளவில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களாக இருந்தாலும் சரி, ரத்த வெள்ளையணுக்களாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பான அளவில் கரெக்டாக வந்து இருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ ரத்த சிகப்பணுக்கெல்லாம் நமக்கு குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா இரும்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இப்போ நம்ம கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அனீமியா என்று சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை நோய் வந்து குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இப்போ இந்த இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் கரெக்டாக நம்மளுடைய ரத்தத்தில் வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்போ ரத்த சிகப்பு அணுக்கள் உருவாகும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் வந்து அதிகரிக்கப்படும். ஸோ இது அதிகரிக்கிறதால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய உடலில் எல்லா உறுப்புகளுக்குமே எல்லா பாங்களுக்குமே ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை கடத்தி செல்லும். அதனால் அனிமியாவால் ஏற்படக்கூடிய இந்த மயக்கம், மந்த நிலை, சோர்வு இதெல்லாமே எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ரத்தம் நம்மளுடைய உடலில் போதுமான அளவுக்கு இருக்கும். நார் சத்து நிறைந்திருக்கக்கூடியது கொத்தவரங்காய். இதனால் இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது செரிமானம்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கிறது மிகவும் அவசியம். நார் சத்து உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் கொத்தவரங்காயில் வந்து அதிகளவு புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துக்கள் வந்து நார் சத்துக்களோடு நிறைந்திருக்கு. கார்போஹைட்ரேட்டுகள், தாதுக்கள், இன்னும் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் எல்லாமே கொத்தவரங்காய் கொண்டிருக்கு. அப்படின்றதால நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். செரிமான மண்டலம் எல்லாம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கெல்லாம் கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இம்யூன் சிஸ்டத்தை வந்து இன்னும் பவராக வைக்கிறதுக்கு கொத்தவரங்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அன்றாடம் நாம் வெளியில் செல்லும்போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு நமது உடலினுடைய இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு திறன் வந்து நமக்கு அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இம்யூன் பவரெல்லாம் நமக்கு இன்க்ரீஸாக வச்சுக்கிட்டு இம்யூன் சிஸ்டத்தை பவராக வச்சுக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் எதிர்த்து போராடி வராமல் தடுக்கலாம். எனவே கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி பலவிதமான நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். சரும நலன் மேம்படுவதற்கு கொத்தவரங்காயை சாப்பிடலாம். நமது சருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்புற தோல் வந்து நமது உடலை பாதுகாக்கிறதோடு நமக்கு ஒரு அழகிய தோட்டத்தையும் தருது. கொத்தவரங்காயெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சரும பிரச்சனைகளுக்கு அது மிகுந்த உதவி செய்யும். கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், வேதிப்பொருள்கள் சேதமடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கும். அதாவது டெட் செல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இறந்த செல்கள், அது எல்லாத்தையுமே சருமத்திலிருந்து கொத்தவரங்காய் நமக்கு நீக்கும். அதோட முகத்தில் தோன்றக்கூடிய பிளாக் பிம்பிள்ஸ், கரும் புள்ளிகள், முகப்பருக்கள், குறிப்பாக வந்து கண் கருவளையங்கள், பிளாக் சர்க்கிள்ஸ் என எதுவுமே
ஏற்படாமல் தடுக்கும். சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்று சருமம் நலனோடு இருக்கிறதுக்கு, சுருக்கங்கள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொத்தவரங்காயை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான அமிலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும். கொத்தவரங்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்டவங்க தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் கொத்தவரங்காயை பொரியல் போலவோ கூட்டு போலவோ எப்படியாவது தங்களுடைய உணவுகளை சமைத்து அந்த கொத்தவரங்காயை சேர்த்துக்கொள்ளும் போது சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பலவிதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அஜீரணம், வயிற்றுப்போக்கு, வாந்தி, பேதி, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தலை சுற்றல், வாயு பிரச்சனை என எதுவுமே இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படுவதற்கு கொத்தவரங்காய் உதவிகரமாக இருக்கும். பற்கள், எலும்புகள் பலம் பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். உடலுக்கு கால்சியம் சக்தி ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. இந்த கால்சியம் சக்தி தான் நம்மளுடைய உடல்ல பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமாக இருக்கு. கொத்தவரங்காயில கால்சியம் சத்து இருக்கு. வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளில் நீங்கள் கொத்தவரங்காய் சேர்த்துக்கொள்ளும் போதோ அல்லது இருமுறை கொத்தவரங்காய் சேர்க்கும் போதோ, கொத்தவரங்காயில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு வரும்போதோ பற்கள், எலும்புகள் உறுதித்தன்மை அதிகரிக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் பலமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். பற்கள் பலம் பெறுவதால் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வீசுவது, பற்கள் வலுவிழந்து காணப்படுவது, ஈறுகள் வலுவிழந்து போகிறது, குறிப்பாக உங்களுடைய அந்த ஈறுகளில் ரத்தம் கசிவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். இதய நோய்கள் எதுவும் இல்லாமல் இதயத்தை பலப்படுத்திக் கொள்வதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள்லாம் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொத்தவரங்காய் நம்மளுடைய இதயத்திற்கு நன்மை அளிக்கும். கொத்தவரங்காய்களை நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். ரத்த நாளங்கள் இதயத்திற்கு ரத்தத்தை மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம் என எதுவுமே இருக்காது. ரத்த நாளங்களில் கொழுப்பும் எல்லாம் படியாது. கெட்ட கொழுப்பை எல்லாம் குறைத்துக் கொண்டு நல்ல கொழுப்பை மட்டும் வளமான அளவில் வைத்துக் கொண்டு இதய நோய் வராமல் தடுக்கப்படுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம். மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் நமக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன்லேருந்து நம்ம ரிலீஃப் ஆயிடலாம். பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை அதிகம் இருக்கிறதாலலாம் சிலருக்கு பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகம் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கொத்தவரங்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காயில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கு. கொத்தவரங்காயை அப்பப்போ தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். மன அழுத்தம், அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் போயிடும். மனம் கவரக்கூடிய குறிப்பாக கொத்தவரங்காய் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தம், படபடப்பு ஏற்படுவது என எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெற்று ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடலையும் மனதையும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா வாரத்தில் ஒரு தடவையாவது கொத்தவரங்காய் உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.